திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அந்தோணியார் கோவில் தெருவை சார்ந்த ஆம்ஸ்டாங் அனிதா தம்பதியின் மூத்த மகள் ரிதன்யா அழகு நாச்சியார். அவருக்கு தற்போது 7 வயது ஆகிறது. ரிதன்யா மன்னார்குடியில் உள்ள பதஞ்சலி யோகா பயிற்சி மையத்தில் கடந்த 3 வருடங்களாக யோகாவில் சம்பூரண சபிடாசனம், சாக்கோராசனம், ஏகபாத ராஜக போடாசனம், சிராசாசனம், ஊர்த்துவ பத்மாசனம், விருச்சிகாசனம், கர்ணபீடாசனம், சர்வாங்கசனம், சக்ரஹாசனம், சக்கராசனம், ஹலாசனம் போன்ற பல்வேறு விதமான யோகா பயிற்சி பெற்று கடந்த ஆண்டு சிங்கப்பூரில் நடைபெற்ற 6 வயதுக்கு உட்பட்ட போட்டியில் தாய்லாந்து, அமெரிக்கா, நேபாளம், பூட்டான், ஸ்ரீலங்கா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து 400 மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் பங்கு பெற்று சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று முதலிடத்தில் தங்கப்பதக்கத்தை பெற்று இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்தார். அதேபோல இந்த ஆண்டும் 8 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான 3வது சர்வதேச யோகா போட்டி வரும் 18ஆம் தேதி சிங்கப்பூரில் நடைபெற உள்ளது. இதில் பங்கு பெறுகிற சூழல் ஏற்பட்டு வருகின்ற 10ஆம் தேதியே சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டும். நிதிநிலை நெருக்கடி காரணமாக ரிதன்யா சிங்கப்பூருக்கு செல்ல காலதாமதமாகிறது. யோகாவை ஊக்குவிக்கும் விதமாக தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் சிங்கப்பூருக்கு சென்று யோகாவில் பங்கு பெற்று மீண்டும் தமிழகத்திற்கு வெற்றி பெற்று தந்திட நிதி உதவி செய்து தர வேண்டும் என ரிதன்யாவின் பெற்றோர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அனைவருக்கும் வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் நகர்பகுதி அந்தோனியார் கோவில் திருப்பகுதியிலேருந்து பேசுகிறேன். என்னோட பொண்ணு பேர் ரிதன்யா அழகுநாச்சியார். கடந்த ஆண்டு நடந்த சிங்கப்பூரில் நடந்த 2வது வேர்ல்டு சாம்பியன் யோகா போட்டியில் கலந்துக்கிட்டு முதல் பரிசை பெற்று நம்ம இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்தாங்க. அது மாதிரி இந்த டைமு 3வது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு சிங்கப்பூரில் நடக்குது. அதில் கலந்துக்கிறதுக்கு என் பொண்ணுக்கான அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு வந்து என்னோடய பொருளாதார நெருக்கடியின் காரணமாக சிங்கப்பூர் செல்ல இயலாமல் இருக்குது. எனவே இந்த யோகாவை ஊக்குவிக்கும் விதமாக தமிழக அரசும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் மாண்புமிகு தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் இந்த செய்தியின் வாயிலாக என்னோட பொண்ணு சிங்கப்பூர் செல்வதற்கு தேவையான நிதி உதவியை பெற்று தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.